ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்பாளிக்காய் வச்சு எப்படி அல்வா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் எங்கள் யூனியனில் நடந்த ஊட்டச்சத்து வார விழாவில் பப்பாளியை வச்சு ஒரு 5 டிஷ் நான் பண்ணிட்டு போயிருந்தேன். குழந்தைங்க இப்போ எல்லாருமே பப்பாளிக்காய் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பழங்கள் சாப்பிட்றதுமே ரொம்பவே அரிதாகிருச்சு. எல்லார் வீட்லேயுமே பப்பாளி மரம் இருக்கும். ஆனால் அந்த காய் பழுத்து தன்னால் கீழே விழுகும். அந்த காய் வேஸ்ட்டாக அணில் சாப்பிடும். ஆனால் நம்ம பறித்து அதை என்ன பண்ணுறது, பழங்கள் எல்லாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஆனால் பப்பாளி காயில் எவ்வளோ சத்து இருக்குங்கிறத அதை சாப்பிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா தான் ரொம்பவே நமக்கு தெரியும். ஏன்னா வளரிளம் பெண்கள் ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பப்பாளி காய் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. குழந்தைகள், வயசானவங்க, குழந்த பிறந்தவங்க, ஃபீடிங் பண்ணுற தாய்மார்கள் அவங்க கண்டிப்பாக பப்பாளி சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. பப்பாளி பழம் சாப்பிட்லைனாலும் பப்பாளி காயில் என்னென்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளிக்காய் அல்வா, பப்பாளிக்காய் வடை, டியூட்டி ஃப்ரூட்டி செய்வோம் இல்லையா, அது பப்பாளிக்காய் ஃப்ரை, பொரியல், அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா சில்லி, இந்த மாதிரி ஒரு 5 வெரைட்டிஸ் செஞ்சு கொண்டுட்டு போயிருந்தேன். ரொம்பவே சூப்பரான டிஷ்ஷு. நான் இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பப்பாளிக்காய் அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு இன்றைக்கி காமிக்க போகிறேன். இந்த ஒரு 5 வீடியோஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக பப்பாளிக்காய் அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ போய் நம்ம பப்பாளிக்காய் அல்வா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது சம்மந்தப்பட்ட 4 வீடியோக்களும் அடுத்தடுத்து நம்ம அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ போய் பப்பாளிக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நான் எடுத்திருந்த பப்பாளியோட அளவு 1 கிலோ. நான் 1/2 கேஜி இப்போது நல்லா துருவி எடுத்திருக்கேன். காய் துருவோம் இல்லையா, அதில் நல்லா பூ போல் துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை நெய்யில் போட்டு வதக்கிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். ஒரு 20 முந்திரி எடுத்து நெய்யில் முதல்ல வறுத்து எடுத்துடலாம். இந்த நெய்யில் நம்ம பப்பாளி காயை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா இதை நம்ம ட்ரையாக வதக்கிடணும். அடுப்பை கூட வச்சிடாதீங்க, அடிப்பிடிச்சி போயிடும். கருக்க விடாமல் அழகாக இதை நம்ம ட்ரை பண்ணிடலாம். அதில் உள்ள தண்ணி சத்து எல்லாமே நமக்கு ட்ரை ஆகி வரணும். அந்தளவு நல்லா வதங்கட்டும். இடையில இடையில நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க, கைவிடாமல். ஒரு சில நேரம் நல்லா கலரிடணும், அப்படியே விட்டுறக்கூடாது வதங்கட்டும்ன்ட்டு. பார்த்திங்கன்னா பப்பாளி காய் நல்லா ட்ரை ஆகி தண்ணி சத்தெல்லாம் நமக்கு இல்லாமல் நல்லா ஒரு சவுண்டு கேட்கும். அதாவது அந்த பாத்திரத்தில் அது நல்லா படப்படன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம எந்த கப்பில் பப்பாளிக்காய் அளந்தோமோ அந்த கப்பில் நான் இப்போது 1/2 கிலோ அளந்திருக்கேன் அப்படின்னா 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரையை அப்படியே சேர்த்து இதில் கிளறி விட்டுறலாம். பப்பாளிக்காயை நல்லா சேர்த்து கிளறி விட்டுருங்க. ஓரளவு பார்த்திங்கன்னா அது சர்க்கரையிலே, அது இப்போ வதங்கினதுக்கு சர்க்கரையிலே வெந்துடும் நமக்கு. அதனால் நல்லா கிளறி கொடுத்துருங்க. ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலரி விட்டுருங்க. நான் இன்னும் அடுப்பு கூட வைக்கல, ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. அதிலே நல்லா வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா நீங்கள் பப்பாளிக்காய் அல்வா செய்கிறதுக்கு 1/2 hour கண்டிப்பாக ஆகும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நீங்கள் வதக்கி நல்லா பண்ணினா தான் பப்பாளிக்காய் அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சர்க்கரை நமக்கு கரைஞ்சிருச்சு. நல்லா அப்படியே ட்ரை ஆகட்டும். சர்க்கரை பாகு நல்லா ட்ரை ஆகி வரட்டும். நான் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா ட்ரை ஆகட்டும். அப்படியே
பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா நமக்கு அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. அந்த பப்பாளி காயில் நல்லா வந்து சர்க்கரை வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 400 கிராம் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறோம். அது காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி, ஒரு 400 கிராம் அளவுக்கு சேர்த்து விட்டுருங்க. நல்லா பால் வந்து இதில் க்ளீனாக அப்படியே நமக்கு கரையட்டும். பால் நல்லா அதில் வெந்துட்டு இருக்கும்போதே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இதில் லேசாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா பாலோட பப்பாளிக்காய் சேர்ந்து நல்லா நமக்கு வெந்துட்டுருக்கு. ஒரு மாதிரி திரண்டாப்பில் தான் நமக்கு தெரியும், ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பால் ஊற்றின உடனே பப்பாளிக்காயில் பார்த்தீங்கன்னா திரண்டாப்பில் தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேர்த்து ஒன்றா கலரி விட்ருங்க. நம்ம பால்லையும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்து ஊற்றலாம், இல்லைன்னா தண்ணி கலந்தும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இதே கலர் பெஸ்ட்டுன்னா நீங்கள் இதே கலர் கூட போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா வேறு எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பப்பாளி பழத்தில் செஞ்சோம் அப்படின்னா கலர் விட தேவையே இல்லை. காயில் செய்யும்போது இதே கலரில் உங்களுக்கு இருக்கணும்னாலும் க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம், அல்லது இது போல் ரெட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நல்லா வந்து இது ட்ரை ஆகட்டும். இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, முந்திரி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்குவோம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டு சேர்த்து கலரி விட்டுருங்க. உங்களுக்கு சர்க்கரை இதை விட அதிகமாக தேவைப்படாது. இதே கரெக்டான அளவாக தான் இருக்கும். ரொம்பவும் போட்டோம்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும். நான் கரெக்டான அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு கூட தேவைன்னா கூட இன்னும் ஒரு 100 ஜீனி கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த கப்பு தான் எல்லாமே அளவு. கப்பில் தான் பப்பாளிக்காய் எடுத்தோம், பால் எடுத்தோம், சர்க்கரை எடுத்தோம். அதனால் கப்பை நீங்கள் மென்ஷன் பண்ணி கரெக்டாக இது பண்ணிக்கிட்டிங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு ட்ரை ஆகட்டும். ஒட்டலை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அல்வா வந்து நமக்கு நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் ட்ரையாக கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஈவன் பண்ணும்போது நெய் போட்டிருக்கேன். ஏன்னா கரண்டியில் ஒட்டாமல் நமக்கு ஈவனாக அதை செய்யணும் அப்படின்னா லேசாக நெய் போட்டுக்கிட்டோம்னா நல்லா ஒரே மாதிரி ஃபினிஷிங்காக நமக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 நெய் கணக்கு வச்சுக்கோங்க. 1/2 கிலோ பப்பாளிக்காய்க்கு 50 நெய் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முந்திரி அல்லது பாதாம் எது உங்களுக்கு ஆப்ஷனோ அதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ முந்திரி தான் வந்துட்டு லேசாக மிக்சியில் போட்டு நான் பொடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பாதாம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாலும் அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஒரே மாதிரி ஈவனாக போட்டுட்டு அப்படியே அழுத்தி கொடுத்துருங்க. இப்போ சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அல்வா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆறிடுச்சு. இது போல் ஒரு கத்தியில் லேசாக நெய் தடவிட்டு அப்படியே அதை கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறின பிறகு கட் பண்ணுங்கள். வேறு பிளேட்டில் நீங்கள் அப்படியே மாற்றிட்டு கூட கட் பண்ணலாம். நான் இதிலே வச்சுட்டு தான் கட் பண்ணுறேன். அங்கே ரொம்ப சூப்பராக அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் கேக் போட்டுட்டேன். குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு பப்பாளிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.